உன்னாலதான். என்னது என்னால? எல்லாரும் சேர்ந்து வெளிய போயிட்டு வந்தோம். ஏதோ நான் உங்களை எல்லாரும் வா வான்னு கூப்பிட்ட மாதிரி சொல்றேன். ச்சே, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் போல. இவிய கூட எல்லாம் இவ்வளவு நாள் பேசினதுக்கு தெருவுல ரெண்டு நாய் கிட்ட பேசிருக்கலாம். அது கூட இப்பெல்லாம் மாட்டி விடாது. கொஞ்சம் நஞ்சேரி உள்ளதா இருக்கும். தள்ளுங்க, நானே போய் கேக்குறேன். உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்காடி பிங்கி? அவர் என்னடி விடாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு? கிளாஸ் எடுத்துட்டு இருக்க நேரத்துல அவரை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா அவர் ரொம்ப திட்டுவாரு. ஐயோ ஆமா, அது வேற பயமா இருக்கு. என்னதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்க? நீதான் போல, அட்லீஸ்ட் போற வழியாச்சும் விடா. ஓ, அப்ப இப்ப பிங்கி போகாம இருக்கிறது காரணம் நான் இப்ப இப்படி சொன்னனால பிங்கி போல அதானே? சரிடி, அப்படி நினைச்சிடுங்க. தள்ளு, நானே இப்ப கேக்குறேன். பாத்துடி. அவரையும் முறைச்சி பாத்துட்டு இருந்தா மட்டும் போதாது, எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் மூடு. ஐயோ, லைட்டா பயமா இருக்கே. ரொம்ப வீரப்பா கிளம்பி வந்துட்டோம். இப்ப எக்ஸ்கியூஸ் மீ கேட்கலன்னா பின்னாடி இருக்கவா கிளம்பிட்டே வருவாளே. என்ன பண்றது? பேசாம பின்னாடி நின்றோம். என்னாச்சுடி? அது என்னன்னு தெரியல. நிக்கும்போது பயம் இல்ல, அங்க முன்னாடி போகும்போது லைட்டா வயித்த கலக்குது. இவள வச்சு பிரயோஜனம் இல்ல. பிங்கி, நீயே போய் கேளு. ஆமா, இவள பேசுறல, நீயே போக மாட்டியா? இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான வந்தேன். சரி பிங்கி, அப்ப அடுத்த வாட்டி ரிங்கி கூப்பிட வேண்டாம். அவ உள்ள இருந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கட்டும். சரி, நானே போய் கேக்குறேன். அது டக்குன்னு கேளு. பிங்கி, நீ பின்னாடி வா.